வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனை போற்றி நான் உங்க அன்பு ஜோதிடர் அன்பு கார்த்திகை ரகுராமன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியவை என்னென்னு பார்க்க போறாங்க. இந்த வீடியோ முழுசா கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நம்ம செய்யணுங்கிற மாதிரி தெளிவா நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ இன்ஸ்பைரிங்கா கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உங்க நண்பர்கள் கூடவும் இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஆடி மாசம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க. ஆடி மாதம்ங்கிறது அன்னை சொல்லக்கூடிய அந்த பராசக்தி தேவி சொல்ல சக்தி தெய்வங்களை உபாசனை செய்யறதுக்கும் வழிபாடுகள் செய்யறதுக்கும் மிக 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 உகந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் ஒரு மாத காலமே அந்த தாயாரை வழிபாடு செய்யறதுக்கு மிக மிக உகந்த நாள். இந்த மிக மிக உகந்த நாள்ல நம்ம முன்கூடி என்னெல்லாம் செய்யணும், ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய பூஜைகள் பக்கம் இருக்கட்டும், வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்க. இப்ப நான் என்ன பேசுறேன்னா ஆடி மாசம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்கன்னாங்க ஆடி மாசம் ஏன்னா இந்த ஆடி மாசத்துல சூரியன் எப்பவுமே பாத்தீங்கன்னா கிழக்கு திசை உதிப்பார் இல்லைங்களா. இவர் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா வடகிழக்கு போவார், அப்புறம் தென்கிழக்கு வருவார். இதுல பாத்தீங்கன்னா இவர் வடகிழக்கு திசையிலேருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி, அதாவது தெற்கு திசையை நோக்கி அந்த சூரியனுடைய அந்த பயணங்கிறது இருக்கும். சோ இது தட்சிணம்னு சொல்லுவோம், தட்சிணாயன புண்ணிய காலம். சோ இது தேவர்களுடைய இரவு பொழுது. தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுங்கிறது அவங்களுடைய ஒரு நாள். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுங்கிறது அந்த தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது. ஒரு நாள் பொழுதுல அவங்க பகல் பொழுதை முடிச்சுட்டு இரவு பொழுதுக்குள்ள போக போறாங்க. தேவர்கள்னா இறைவன், கடவுள். சோ இவர் பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த இரவு பொழுதுக்குள்ள போக போறாங்க. அதுக்கான மாலை பொழுது இந்த பொழுது. அப்ப இந்த மாலை பொழுதுல பாத்தீங்கன்னா இறைவன் நம்ம எல்லாரும் வழிபாடு பண்ணணும்னு சொல்லக்கூடியது இந்த இதெல்லாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆடி மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன மாதிரி பிரிகேஷன் இருக்கும் நம்ம பேச போறோம் இல்லைங்களா. சோ இதுல ஆடி மாசம்னாவே முதல்ல நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடு முறைகள்ல நம்ம கரெக்டா பண்றதுக்கான பிளான போட்டோம். ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை வருது, புரியுதுங்களா. சோ அதே மாதிரி ஆடி அமாவாசை நம்ம என்னெல்லாம் பண்ணணும், முன்னோர்கள் எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது, முன்னோர் எப்படி நம்ம வழிபாடு பண்றது, புரியுதுங்களா. அதே மாதிரி நம்ம நம்மளோட குலதெய்வங்களை எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம். ஏன்னா ஆடி மாசத்துல நம்ம பாத்தீங்கன்னா தெய்வங்களை வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். நம்ம அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாதான் அந்த மற்ற தெய்வங்கள் நம்மளுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் முறையாக இருக்கும். இதுல முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வத்தோட வழிபாடும் எப்படி பண்ணணும், என்னைக்கு பண்ணணும்ன்றத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆடி மாசத்துல தொடக்கத்திலேயே போயிட்டு கூட வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வ கோயில். ஏன்னா சொல்றேன்னா ஆடி மாதம் நம்ம மட்டும் போக